சண்டே மார்னிங் ஒரு 9:30 மணி போல உங்ககிட்ட ஒரு 7 நிமிஷம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? என்ன கேட்டா பெட்ல இருந்து சோஃபாக்கு வரதுக்கு அந்த 7 நிமிஷம் ஆயிடும்னு தான் சொல்லுவேன். டூம் 2ல எப்படி ஹிருத்திக் ரோஷன் மியூசியம்ல இருக்க ஒரு வைரத்த திருடுவாரு. அத விட மேல ஒரு படி போய் ஒரு கும்பல் மியூசியம்ல இருக்க விலை மதிக்க முடியாத நகைகளை திருடியிருக்காங்க. அதுவும் வெறும் 7 நிமிஷத்துல திருடியிருக்காங்க. பிரான்ஸ் நாட்டுல பாரிஸ்னு ஒரு இடத்துல லவேராங்கிற ஒரு மியூசியம்ல காலைல 9:30 மணிக்கு தான் இந்த திருட்டு நடந்திருக்குது. அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக 4 பேர் உள்ள போய் அவங்க வச்சிருந்த எக்ஸ்டென்ஷன் லேடர் மூலயமா அங்க இருக்க கண்ணாடியை உடைச்சி விலை மதிக்க முடியாத நகைகளை திருடி இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, உலக புகழ் பெற்ற மோனலிசா பெயிண்டிங்கும் இவங்க திருடின இடத்துக்கு பக்கத்துல தான் இருந்திருக்கு. இவங்க இவ்வளவு நகையை திருடுறதுக்கு செலவு பண்ண நேரம் என்னமோ வெறும் 7 நிமிஷம் தான். இவங்க அந்த நகையை 3 நிமிஷத்துல திருடி 4 நிமிஷத்துல தப்பிச்சு போய் கிட்டத்தட்ட $100 மில்லியன் மதிப்புள்ள நகையை திருடி இருக்காங்க. இவங்க திருடும் போது அங்க தவறுதலா அவங்க திருடி வச்சிருந்த கிரவுனையும் மிஸ் பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. அவங்க திருடி வந்த வேனியும் கொளுத்தப்பட்டிருக்கு. இதனால அங்க இருந்த 2 வண்டி மூலயமா 4 பேர் தப்பிச்சு போயிருந்திருக்காங்க. இத பத்தி அங்க இருக்க போலீஸ் ஆபீசரால யாரு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியாம தான் இருக்கு. இதை தொடர்ந்து அந்த ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த நகையை திருடி உருக்கி பிளாக் மார்க்கெட்ல வித்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்க பில்லியனர்ஸ்லாம் அவங்களோட பர்சனல் கேலரியில வைக்கிறதுக்காக தான் திருடப்பட்டு இருக்கு. அதனால தான் அந்த ஊர் போலீஸ் ஆபீசரால கூட யாராலையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்றாங்க. இது எப்படியோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.